ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நோக்கியா 106 4G அப்படிங்கிற இந்த மாடல். இது வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஒரு மாடல் தான். இந்த நோக்கியாவுடைய ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4G மாடல்ஸ்லேயே இது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கிடச்சிட்ருக்கு. இதனுடைய ப்ரைஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2100 அல்லது 2200 அந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிட்ருக்கு. நோக்கியாலேயே பார்த்தீங்கன்னா நோக்கியா 110 4G அது கூட கிடைக்குது. இதை விட அது ஒரு 100 அல்லது 200 ரூபாய் விலை வித்தியாசம் வரும்னு நினைக்கிறேன். பொதுவாக சொல்லப்போனால் நோக்கியா 4G ஃபோன்ஸ்லேயே இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடச்சிட்ருக்கு ஆன்லைனில். சரி, இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 4G நெட்வொர்க் வந்து சப்போர்ட் பண்ணும். HD கால்ஸ், வோல்டி ரெடி வந்து போட்டிருக்காங்க. இதனுடைய ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.77 இன்ச் IPS டிஸ்பிளே. அப்புறம் வந்து இதனுடைய பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 1450 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் ஐகான்ஸ் அண்ட் பிக் ஃபான்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜூம்டு மெனுஸ் எல்லாம் கொடுத்துருக்கதா போட்டிருக்காங்க. ஸோ வந்து பெரியவங்க, கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு அந்த மெனு, ஐகான்ஸ், ஃபான்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒயர்லெஸ் FM இருக்குது. ப்ளஸ் வந்து அது ஒயர்டு FM ரேடியோவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். MP3 பிளேயர் வந்து மைக்ரோ SD கார்டு வந்து நம்ம போட்டால் நம்ம MP3 பிளேயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நேனோ டெக்ஸ்சர் இருக்கிறதா போட்டிருக்காங்க. இந்த நேனோ டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் பேனலில் இது வந்து ஒரு பாலிகார்பனேட் பேக் பேனல். இது வந்து ஒரு நேனோ டெக்ஸ்சரில் இது வந்து கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காங்க. இதில் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB சார்ஜிங் தான். டைப் C கிடையாது. கேம்ஸ் இருக்குது, டார்ச் இருக்குது. மைக்ரோ SD கார்டு பார்த்தீங்கன்னா 32 GB வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் மேக்ஸிமம். இன்டர்நெட் ப்ரௌசர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 சப்போர்ட் இருக்குது. ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபோன் இருக்குது. வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜர் இருக்குது. ஒரு குவிக் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 1450 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோக்கியா பிராண்டிங் இருக்குது. சார்ஜர் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து ஒரு மைக்ரோ USB சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் C கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, ஒரு குவிக் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பெரிய கைடு. ஓகே, நம்ம அதை வந்து பார்த்துக்குங்க எப்படின்ட்டு. ஓகே, நம்ம இந்த பேட்டரி, SD கார்டு, சிம் கார்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ சிம் போட்டு SD கார்டு போட்டு இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கேட்குது பாருங்கள். யூ வாண்ட் டு அப்டேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்டேட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுடைய அந்த ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 37 MB காமிக்குது. நம்ம எஸ் கொடுக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆகுது. ஓகே, இந்த டவுன்லோட் வந்து ஃபினிஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, நான் இப்போ அந்த டவுன்லோட் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ BSNL மொபைல் வந்து இப்போ இதாயிருக்கு. SD கார்டு வந்து இதில் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல. ஃபைல் மேனேஜரில் செக் பண்ணலாம். ஓகே, மெமரி கார்டு வந்து காமிச்சிட்ருக்கு. ஃபோன் கூட காமிக்குது. ஸோ மெமரி கார்டு வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சார்ஜ் போட்டிருக்கேன். ஒரு ஃபிசிக்கல் ஓவர்வியூ வந்து இப்போ நம்ம பார்ப்போம். கீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வழக்கமான ஒரு நோக்கியா கீஸ், நல்ல சாஃப்டாக இருக்குது. அதே சமயம் வந்து ஒரு ஹார்டான ஒரு ஃபீலும் கூட கொடுக்குது. ஒரு மிக்ஸ்டு ஃபீல் வந்து கொடுக்குது. ஆனால் இது நல்ல ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இயர்பீஸ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய இயர்பீஸ். இதே தான் வந்து உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கராகவும் இது வந்து வேலை செய்யும். மேல் பக்கம் பார்த்தா ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு. ஒரு LED டார்ச் இருக்கு. கீழ்ப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த நேனோ டெக்ஸ்சர் பேக் பேனல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பேக் பேனல் இது. ஓகே, வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ வந்து மெனு பார்க்கலாம். மெனுவில் பார்த்தீங்கன்னா கால் லாக்ஸ் இருக்கு, கான்டாக்ட்ஸ் இருக்கு. கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு மெனு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஜூம்டு ஸ்டாண்டர்ட் 2 விதமான ஒரு இது இருக்கு. ஜூம்ல போட்டீங்கன்னா இந்த மாதிரியான மெனு ஸ்டைல் வந்து மாறிக்குது. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் மாற்றிக்கலாம். கான்டாக்ட்ஸ் போயிட்டு மெமரி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இந்த கான்டாக்ட்ஸோடைய மெமரி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ஒரு 2000 கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அலாரம் கொடுத்துருக்காங்க. இது இன்டர்நெட் ப்ரௌசர் கூட கொடுத்துருக்காங்க. ஆப்ரா மினி. இப்போ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 3Gல தான் போயிட்டுருக்கு. இங்கே 3G அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெசேஜஸ். நெக்ஸ்ட் வந்து FM ரேடியோ. சர்ச் பண்ணுறப்ப 2 சேனல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சேனல் 1, சேனல் 2. நீங்கள் FM வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன் கூட இருக்குது. ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சேனல். ஓகே, இது ஒரு சேனல். இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா டெப்த்து வந்து நல்லாயிருக்கு. அதாவது பேஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நல்லாயிருக்கு. லவுட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த டெப்த் அப்படின்னு சொல்கிற அந்த இது வந்து இந்த ஸ்பீக்கரில் நல்லாயிருக்கு. ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரா மினி ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் கேம்ஸ், டிப்பிக்கல் நோக்கியா கேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்குது. அந்த டெப்த்து, அந்த பேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து பரவாயில்ல. இந்த ஸ்பீக்கரில் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. இந்த ஸ்பீக்கருடைய வைப்ரேஷன்லேயே நம்ம கையில் ஃபீல் ஆகுது அந்த டெப்த்து.
ஓகே, இது வந்து இந்த மொபைலுக்கு உண்டான ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. டெப்த்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. செட்டிங்ஸில் பார்க்கலாம், கால் செட்டிங்ஸ். இதில் உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, இது உருதுன்னு நினைக்கிறேன், பெங்காலி, தெலுங்கு, மராட்டி, நம்ம தமிழ் இருக்குது, குஜராத்தி இருக்குது, கன்னடா இருக்குது, மலையாளம் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸ் கூட இருக்குது, பஞ்சாபி, இந்த மாதிரி ஒரு சில இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ பவர் ஆன் ஆஃப் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பின் நம்பர் கொடுத்து நம்ம ஃபோனை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்குது, சைலண்ட் இருக்குது, மீட்டிங் இருக்குது, இன்டோர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, அவுட்டோர் இருக்குது. கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேக்கப் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பேக்கப் வந்து என்னென்ன பண்ணலாம்னா கான்டாக்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம், மெசேஜிங் இதை வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். பவர் சேவிங் மோட் கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பவர் சேவிங் மோட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மொபைல் டேட்டாவை வந்து டர்ன் ஆஃப் பண்ணுது. ப்ளூடூத் அண்ட் எல்சிடி பிரைட்னஸ் வந்து ஃபார் எக்ஸ்டெண்ட் பவர் யூஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ப்ளூடூத் எல்சிடி பிரைட்னஸ் இதெல்லாமே இது பண்ணுது. 4G LTE நெட்வொர்க் அதை வந்து உங்களுக்கு டிசேபிள் பண்ணுது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம இந்த பவர் சேவிங் மோட் எனேபிள் பண்ணுறப்ப நடக்கும். நம்ம வந்து 4G LTE நெட்வொர்க் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவர் சேவிங் மோட் வந்து எப்பெல்லாம் நம்ம ஆன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 20% பேட்டரி லெஃப்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆன் பண்ணணுமா, இல்லை 15% பேட்டரி இருக்கிறப்ப இந்த பவர் சேவிங் மோட் வந்து எனேபிள் பண்ணணுமா அப்படிங்கிறது 10%. இல்லை வந்து இது எப்பவுமே நம்ம வந்து ஆஃப்லேயே வச்சிருக்கணுமா அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம இந்த பவர் சேவிங் மோட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன்லைன் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் அதை நம்ம எப்போ விரும்புகிறோமோ அப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறப்ப எப்பவுமே பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த அப்டேட் ஆகிற ப்ராசஸ் நடக்கிறப்ப உங்களுக்கு இந்த அப்டேட் ப்ராசஸ் வந்து இன்டரப்ட் ஆகக்கூடாது. இது ப்ராடக்ட் இன்ஃபோ வந்து கொடுத்துருக்காங்க, HMD. ஓகே, மற்றது பார்த்தீங்கன்னா அந்த GS Pay அப்படின்னு சொல்லிட்டு இந்த UPI டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ வந்து நல்லா பெருசாக போகும். நான் இது வந்து தனியாக வந்து உங்களுக்கு இந்த GS Pay வந்து எப்படி UPI டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா தனி வீடியோவை நான் போடுறேன். டெட்ரிஸ் அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு கேம்ஸு சிம்முடைய ஒரு டூல் கிட்டு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் டேரெக்டாக நம்ம வந்துட்டு இங்கிருந்தே நம்ம இந்த பட்டனை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஷார்ட்கட் மெனு வந்து நம்ம இங்கே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான செட்டிங்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து இந்த ஷார்ட்கட் மெனு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபேட் ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. இந்த ரைட் ஷார்ட்கட் கீ வந்து உங்களுக்கு கேலண்டர் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு கான்டாக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் வந்து உங்களுக்கு ரைட் SMS அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏரோ வந்து உங்களுக்கு பிளாங்காக இருக்குது. ஓகே, இது போக என்னென்ன ஷார்ட்கட் கீ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சென்டர் கீ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப டார்ச் எரியுதான்னு பார்த்தேன், பட் வந்து இதில் எரியல. ஓகே, வேறு ஏதாவது ஷார்ட்கட் கீ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே மோட் வந்து சைலண்ட் மோடாக மாறிடுச்சு, வைப்ரேஷன் மோட், இப்போ ஜென்ரல் மோட். இது வந்து டியூவல் சிம் அதற்கான ஒரு ஷார்ட்கட் கீயாக வந்து இந்த ஸ்டாரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப வருது. இந்த எக்ஸ்ட்ராஸ்குள்ளே போயிட்டு தான் நம்ம வந்து டார்ச் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெக்கார்டர் கூட இந்த எக்ஸ்ட்ராஸில் தான் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த வாய்ஸ் ரெக்கார்டரும் MP3 பிளேயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SD கார்டு போட்டால் தான் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 32 GB வரைக்கும் இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா S30 Plus அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த நோக்கியாவோடது. ஓகே, நம்மளுடைய SAR வேல்யூ வந்து பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இது மேக்ஸ் ஆர் இந்தியா வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.379 கொடுத்துருக்காங்க. வாட்ஸ் per kg in 1 gram tissue mass அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இதனுடைய வெயிட் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 92 grams இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கியாவுடைய 4G ஃபோன்ஸ்லேயே இது வந்து ஒரு காஸ்ட் வைஸ் வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோன். ஸோ அதனால தான் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து இதை பற்றியே சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம RVT ரமேஷ் வியூஸ் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே போன்றதொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.